வையகம் வாழ். அவ்வளவுடன் வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் பிப்ரவரி 17 வாழ்வில் முழுமை பெற, மகிழ்ச்சி பெற, நிறைவு பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சியை தோற்றுவிக்கிறார். அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வினைப்பதிவுக்கு ஏற்பத்தான் அவங்களுடைய கர்மான்னு சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரிண்ட்ஸுக்கு ஏற்பத்தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதனால் குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எந்த இடத்துலையா இருந்தாலும் நம்ம அமைதி கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்மளை மாதிரியே மற்றவங்க இருக்கணும்னு முதல்ல நினைக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். அந்த கண்டிஷனிங் மைண்ட் அப்படிம்பார் மகரிஷி, அது இருக்கக்கூடாது. அவங்கவுங்க அப்படியே தான் இருப்பாங்க. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, முதலாளி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் மாணவராக இருந்தாலும் சரி, குரு சீடராக இருந்தாலும் சரி, அவரவருடைய கர்மா, அவரவருடைய வினைப்பதிவுக்கு ஏற்பத்தான் அவருடைய எண்ணம், சொல், செயல்கள் இருக்கும். அது மாதிரி தான் அவங்க நடந்துகிட்ருப்பாங்க. நம்ம நோக்கம் என்ன? பிறந்துட்டோம், சாகிற வரைக்கும் வாழ்ந்தாகணும். நம்ம வினையை கழிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு உதவி தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நாம் இப்படித்தான் இவங்க இருக்கணும் அப்படின்னா அந்த தன்முனைப்பு தான். இறைமுனைப்பு மறந்து போன இடத்துல தான் தன்முனைப்பு எழுச்சி பெறும்பார் மகரிஷி. அப்போ இறைமுனைப்பு வெளிப்பட தொடங்கிருச்சுன்னா தன்முனைப்பு அடங்கி போயிடும். அப்போ அந்த இறைமுனைப்புக்கான வழிவகைகளை தான் மகரிஷி மனவளக்கில் யோக பயிற்சிகளாகி கொடுத்துருக்காரு. அவங்க நம்ம உலகத்தையோ சமுதாயத்தையோ பார்த்தோம்னாக்க நம்ம விரிந்த நோக்கத்தில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்கத்தான் இருக்கும். தன் முதுகு ஒருபோதும் தனக்கே தான் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தன்னை முதல்ல அந்த மாதிரி தவறுகள்லாம் உலகத்தில் சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ இடத்துல எத்தனையோ தவறுகள்னு சொல்கிறோம்னா அந்த தவறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அது மாதிரி நம்ம செய்யாமல் இருக்கணும். அவ்வளவுதான். எதெல்லாம் நமக்கு மனசாட்சிக்கு உறுத்தலாக இருக்கோ அதையெல்லாம் நாம் விட்டுறணும், நம்மிலேருந்து விலக்கி கொள்ளணும். இப்போது உலகத்தையும் சமுதாயத்தையும் நம்ம சொல்கிறோம், தனி மனித அமைதியின் மூலமாக தான் குடும்ப அமைதி, அப்புறம் சமுதாய அமைதி, உலக அமைதியாக விரிவடைய முடியும்னு ஒரு முறை மகரிஷிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், இந்த உலக சமாதானத்தில் நீங்கள் கொடுத்துருக்குற ஒரு பாருங்கள், இந்த ஒரு தத்துவம் ரொம்ப அற்புதங்க. இந்த மனிதர்கள் எல்லாம் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடுறாங்க, உழைக்காமல் பிழைக்கிற கூட்டத்தை உருவாக்குற மாதிரி அப்படின்லாம் சொன்னேன். எந்த கவியுமா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க, அதாவது அவங்கவுங்க நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்ம அறிவையும் ஆற்றலையும் உடல் உழைப்பு, அறிவு உழைப்பு என்று உழைச்சி அதன் மூலமாக பொருள்களை ஈட்டி காத்து நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகப்பிறந்து எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொருள்களை எல்லாம் அதை அனுபவிக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குன்றீங்க, சரிதான். அப்புறம் செத்து போகும்போது அந்த சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமாயிடணும். இதுதான் உலக சமாதானத்தில் மகிழ்ச்சி கொடுத்துருக்கக்கூடிய தத்துவம். அப்போது அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அரசாங்கம் அப்படியே ஒவ்வொருத்தரும் அது மாதிரி இருக்கும்போது இந்த தனிநபர் உரிமைங்கிறதும் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணுங்கிறதுனாலையும் இருப்பவர்கள் இல்லாதவர்கள்னு இந்த உலகத்தில் சமுதாயத்தில் 2 பிரிவு இருந்துகிட்டு இருக்கிறது சமமாக்கிறதுக்கு வாய்ப்பாகி போயிடும். இப்போது என்னுடைய பிள்ளையெல்லாம் நான் செத்து போயிட்டேன்னா என் சொத்தை அவனுக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு போயிடுதுன்னா அப்போது என்னுடைய பிள்ளை அந்த மகிழ்ச்சி சொல்கிற மாதிரி, மகிழ்ச்சிட்டு அத்தனை நீங்கள் சொல்கிற மாதிரி அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. இப்போ பழைய சோறு திங்க மாட்டான் என் பையன், சுடுசோறு திம்பான். ஏன்னா உழைச்சி பிழைக்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த சொத்தை வச்சு போட்டு போகிறதுனால தாங்க இத்தனையும். அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் சாமி. ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? யார் ஏற்றுக்குவாங்க? சேர்த்து வச்சதெல்லாம் என்னுடைய பேரம்பேத்திகளுக்கு இன்னும் 4 தலைமுறை 7 தலைமுறைக்கு 10-10 சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்களே இல்லாமல் அரசாங்கத்துக்கு சேரணும் அப்படின்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்களே மக்கள் அப்படின்னு. நான் சொன்னதையெல்லாம் மகரிஷி அமைதியே கேட்டுகிட்டே இருந்தார். கடைசியாக சொன்னார், நீ ஒத்துக்கிறையம்மா, கட்டாயங்க இப்படி தான் வரணும். அம்மா பணக்காரன் ஏழை இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வே இல்லாத சமுதாயம் என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கு தான் எல்லா மக்களும் அதன் பிறகு வாழக்கூடியவங்களெல்லாம் வாழ்க்கையை விளங்கி கொண்டு நிறைவாக வாழ முடியும் சாமி. அதனால் நான் கட்டாயம் இதை அக்செப்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு ரொம்ப இந்த கவிதையை படித்ததுலேருந்து எனக்கு நேற்றுலேருந்து இதே சிந்தனையிலே இருக்கேன். எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டு. அப்போது மகிழ்ச்சி சொல்கிறார், நீ ஏற்றுக்கிட்டீங்களம்மா, அதுபோல் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்வாங்க. நான் சொல்லியிருக்க மாதிரி 150 ஆண்டுகளில் ஒரு உலக ஆட்சி வந்தே தீரும் அப்படின்றாரு.
அப்போது நாம் வந்து உலகமோ சமுதாயமோ நான் நினைக்கிற மாதிரி இப்படித்தான் எவனும் திருடே இருக்கக்கூடாது, கோர்ட்டு இருக்கக்கூடாது, யாரும் பொய் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம அதெல்லாம் செய்யாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போது 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறாங்கும்போது மிச்சம் இருக்கிற 99 பேரும் கிராஜுவலாக ஏற்றுக்குவாங்க இல்லையா? அவங்கவுங்களுக்கு அறிவில் தெளிவு வரும்போது இப்போ அதுபோல் நம்ம போகணும். நம்ம குடும்பமாக இருந்தாலும் தொழிலிடமாக இருந்தாலும் நாம் வந்து மற்றவங்களை வந்து இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த முறையவே நம்ம நிறுத்திட்டு நாம இருக்கணும். நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த அளவில் பொருள் துறையில் இருக்கிறோம், அதிகாரத்துறையில் இருக்கிறோம், இதை பயன்படுத்தி நம்முடன் இருப்பவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் என்னால் என்ன செய்ய முடியும், இந்த சிந்தனையில் இருக்கும்போது மற்றவருடைய குறைகள் குற்றங்கள்ங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா குற்றங்களை சுட்டி காட்டிக்கிட்டே போகிறது தான் எல்லா இடத்துல இருக்கு. ஆனால் மகரிஷியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குற்றம் இது, அந்த குற்றத்துக்கு சொல்யூஷன், அதுக்கு தீர்வு என்னங்கிறதையும் நம்ம குருமகான் தான் கொடுத்துருக்காரு. எல்லாருமே நிறைய அப்படி இருக்காதீங்க இப்படி இருக்காதீங்கன்னு புத்திமதிக்க மனித குலத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க முன்னாடி வாழ்ந்தவங்களாம். ஆனால் மகரிஷி எப்படி இருக்கணும் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு தான் மனவளக்கலை யோக பயிற்சியை வடிவமைச்சிருக்கார். எனவே மாணவர்களே, இந்த உலகத்தையோ சமுதாயத்தையோ நம்ம நினச்ச உடனே திருத்துறதுங்கிறது முடியாது. எத்தனையோ பேர் வந்து சொல்லுவாங்க, என்னங்கம்மா மனவளக்கலை எடுத்தோம் ஆனாலும் அங்கேயும் சரியில்லை இங்கேயும் சரியில்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இன்னும் எல்லாம் சரியாக இருந்தால் நாளைக்கே ஓருலக ஆட்சி வந்துடும். அப்போ மகான் சொன்ன வார்த்தை பொய்யாகி போயிடும். ஏன்னா அவர் உள்ளுணர்வின் மூலமாக அவரை ஒரு மீடியாவாக வச்சு இறையாற்றல் நமக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கு. எல்லாரும் எல்லாமும் பெறணும்னா அதுக்கு 150 ஆண்டுகள் பொறுமையாக இருந்து குருமகான் சொன்னதையெல்லாம் செயல்படுத்திட்டு வாங்க அப்படிங்கிறது தான். நம்ம இன்றைக்கே எல்லாம் சரியாயிருச்சுன்னா நாளைக்கு அது வந்து டெம்பரரி ரிலீஃபாக தான் இருக்கும். நிரந்தரமான தீர்வுக்கு தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதனால் உலகம் இப்படி இருக்கணும், ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கணும், பொருள்துறை இப்படி அப்படிங்கிற கண்டிஷனிங் மைண்டிங்கெல்லாம் விட்டுட்டு மகரிஷி சொல்கிற மாதிரி நம்மை உயர்த்தி கொள்வோம், இந்த சமுதாயத்தை உயர்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்தி கொண்டே இருப்போம். அதன் மூலமாக எதிர்காலத்தில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு தூய்மையான உலக மக்களும் கருமையும் பூரா தூய்மையாகி சமுதாயமும் வளமாக நலமாக ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு அழுத்தமாக உணர்த்துறாரு. மேலும் சிந்திப்போம், தெளிவு வருவோம். வாழ்க வளம்.